பாடலை நாம் பாடி இந்த சுவிசேஷ கூட்டத்தை நாம் ஆரம்பம் செய்வோம். வானன்பா இயேசு வண்டை வா, வானன்பா இயேசு வண்டை வா, வானவரேச ஞானமாய் உலகில் தானமளித்தாரே தம் தேவனை, தானமளித்தாரே, தானமளித்தாரே தம் தேவனை, தானமளித்தாரே.
தானமளித்தாரே தம் தேவனை தானமளித்தாரே இயேசுவை காண ஓடிவார் அவரோடு தங்க ஓடிவார் இயேசுவை காண ஓடிவார் அவரோடு தங்க ஓடிவார் இயேசுவின் ரத்தம் நல்லது உன் பாவம் போக்க வல்லது இயேசுவின் ரத்தம் நல்லது உன் பாவம் போக்க வல்லது வானன்பா இயேசு வண்டை வா வானன்பா இயேசு வண்டை வா வானவர் இயேசு ஞானமாய் உலகில் தானமளித்தாரே தம் தேவனை தானமளித்தாரே தானமளித்தாரே தம் தேவனை தானமளித்தாரே. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகள் யாவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துனுடைய நாமத்தினாலே இந்த பாவ மன்னிப்புக்குண்டான நற்செய்தியானது இங்கே அறிவிக்கப்படுகிறது. கேட்கிற யாவரும் ஒரு விஷயம் இங்கே வரும்படியாகவும் அல்லது நீங்கள் இருக்கக்கூடிய இடத்திலே கூட இந்த வார்த்தைகளை கேட்கும்படியாக உங்களை நாங்கள் பட்சமாக கேட்டுக்கொள்கிறோம். இந்த சுவிசேஷ கூட்டத்திற்கு செய்தி கொடுக்கும்படியாக மும்பையில் ஊழியர் செய்து கொண்டிருக்கும் சகோதரர் சாம் குமார் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார். அவர்தான் இன்றைக்கு இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து இங்கே அவருடைய நாமத்தில் இருக்கக்கூடியதான பாவ மன்னிப்புக்குண்டான நற்செய்தி குறித்து அறிவிக்க வந்திருக்கிறார். அருமையான சகோதரர்கள் சகோதரிகள், எங்களை கேட்டுக் கொண்டிருக்கூடிய பிரியமான சகோதரி சகோதரிகள் யாவரும் ஒரு விஷயம் இந்த வாசிக்கக்கூடிய இந்த வார்த்தைகளுக்கு நீங்கள் செவி கொடுக்கும்படியாக உங்களை நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு ஆசீர்வாதத்திற்காகவும் ஆரம்பத்திற்காகவும் திருவள்ளூர் சாலையில் இருக்கக்கூடிய சகோதரர் ரோஸ் அவர்கள் நம்மை ஜெபத்திலே நடத்துவார். ஜெபிப்போம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் தகப்பனே, உம்முடைய பரிசுத்த குமாரனும் எங்கள் அருமை இரட்சகரமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்றைய நாமத்துக்காக கர்த்தாவே உண்மை நான் நன்றியோடு துதிக்கிறோம் சோசனை. ஆம் அன்றே நீ சொல்லியிருக்கிறீர், என் நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டு என்று சகல தேசத்தாருக்கும் சகல ஜனங்களுக்கும் போய் அறிவிங்கள் என்று சொல்லியிருக்கிறேன். அந்தபடியே கர்த்தாவே உங்களுடைய நாமத்தினாலே பாவ மன்னிப்பு உண்டாகிய அந்த நற்செய்தியை நாங்கள் இப்பொழுது சொல்லும்படியாய் எங்கள் அருமையான சகோதரர் நீர் மும்பையிலிருந்து அழைத்து வந்து கர்த்தாவே இங்கே அருகே இருக்கக்கூடியதான மக்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாய் தேவரை நீர் பாராட்டின இந்த மாபெரும் கிருபைகளுக்காக உமக்கு நாங்கள் கோடான கொடி நன்றி செலுத்துகிறோம். வந்திருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிறோம். ஆம் தேவரீர், உமக்கு சித்தமானால் வரக்கூடியவர்கள் உண்டானால் கர்த்தாவே நீர் அவர்களை துரிதமாக கொண்டு வர வேண்டும் என்று கர்த்தாவே உமக்கு நான் ஜெபிக்கிறோம். ஆமான்றே செய்தி கொடுக்கிற பிள்ளையை மறைத்து நீர் பேசும். உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தையில் அவருடைய வாயில போடும். கேட்கிற ஆத்துமாக்கள் ரட்சிப்புகளாக வரத்தக்கதாக கிருபை செய்கிறார்கள். ஆசுகதையும் பாதுகாத்தோடு உடைய கண்களில் இருக்கட்டும். ஆரம்பம் முதல் முடிவரைக்கும் பரிசுத்த ஆவியானவர்களே ஏவுதலை அவர் காணத்தக்கதாக கர்த்தாவே கிருபை செய்ய வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் எங்கள் வீட்டெடுத்த அருமை இரட்சகரமாகிய
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே எங்களுடைய ஜெபத்தை எடுக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேறப்பட்ட நாமம் மகிமைப்படுவதாக. ஒரு முறை கூட உங்கள் மத்தியிலே இவ்விதமாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மாற்றமில்லாத சுவிசேஷத்தை அறிவிக்கும்படியாக கொடுத்த மேலான கிருபைக்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். நான் பாடின பாடலை விதமாக பாடினோம். வா நண்பா இயேசு வண்டை வா, வானவர் இயேசு ஞானமாய் உலகில் தானம் அளித்தாரே, தன் ஜீவனை தானம் அளித்தாரே என்று நான் பாடினோம். இந்த உலகம் அழிந்துடுமே, வெந்து சாம்பல் ஆகிடுமே, உன் சொந்த ஜீவன் தப்பவா, இந்த நேரமே ஓடிவா. உன் வீடும் நிலம் பொருளும் உற்றார் உறவினரும் உன் ஜீவன் போகும் நாளிலே உன்னோடு வருவதில்லை. படிப்பும் பட்டம் பதவியும் பணம் பாக்கியம் பொருளும் பரலோகம் கொண்டு போகாதே, பாவத்தோடு மரித்தால். இதுவே உன் ரட்சணை நாள், இதுவே அனுக்கிரக நாள். தருணம் நழுவ விடாதே, மரணம் நெருங்கி வருதே. இயேசுவை காண ஓடிவா, அவரோடு தங்க ஓடிவா. இயேசுவின் இரத்தம் நல்லது, உன் பாவம் போக்க வல்லது. இந்த பாடலை நாம் பாடுற கேட்ட நேரத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை அன்போடு அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இருக்கிறார். அண்ட சராசரத்தை படைத்தவராக இருக்கிறார். அவர் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்துகிற நேரத்திலே பரலோகத்தின் மகிமை விட்டு இந்த உலகத்திலே மானிடராக இந்த உலகத்திலே வந்தார். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே ஜனங்கள் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள். இந்த உலகத்திலே அநேக அழைப்புகள் இருக்கிறது. ஆனால் அந்த அழைப்புகள் எல்லாவற்றிலும் மேலான விசேஷமான ஒரு அழைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பாக இருக்கிறது. இந்த உலகத்திலே நாம் ஒரு விருந்து வீட்டுக்கு ஆட்களை அழைப்போம், அல்லாவிட்டால் நல்ல வேலைக்காக அழைப்போம். அவ்விதமாக பலவிதமான அழைப்புகள் இருக்கிறது. இந்த அழைப்புகள் குறிப்பிட்டதான ஒரு ஜனங்களுக்காக கொடுக்கப்படுகிற அழைப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய அழைப்பானது மிகவும் விசேஷமானதாக பெரிதானதான ஒரு அழைப்பாக இருக்கிறது. முதலாவதாக இந்த உலகத்தின் அழைப்புகள் எல்லாமே உலகத்தில் உள்ள அழைப்பாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பானது உலகத்தில் உள்ள அழைப்பு அல்ல, பரலோகத்திலிருந்து உங்களை அழைக்கக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே இருக்கிற அழைப்பு எல்லாமே மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் வானத்திலிருந்து அழைக்கக்கூடியதான இந்த அழைப்பு மாறாததாக இருக்கிறது. இந்த அழைப்பு ஒரு கூட்ட ஜனத்திற்கோ யாருக்குமே கிடையாது. வித்தியாசம் இல்லாத பிரகாரமாக ஜாதி மொழி எந்த விதமான வித்தியாசமும் இல்லாத பிரகாரமாக இந்த உலகத்திலே பிறக்கிறதான ஒவ்வொரு மனிதனையும் அழைக்கக்கூடிய ஒரு அழைப்பாக இருக்கிறது. ஏழை என்றில்லை, பணக்காரன் என்றில்லை, படித்தவன் இல்லை, படியாதவன் என்றில்லை, எந்த விதமான வித்தியாசமும் இல்லாதவன். இந்தியக்காரனாக இருந்தாலும் சரி, அமெரிக்கராக இருந்தாலும் சரி, ஸ்ரீலங்காவில் உள்ளவர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்திலே எந்த மூலையில் இருக்கிறார்களோ அவர்கள் எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறதான ஒரே அழைப்பு, என்னிடத்திலே வாருங்கள். பாடலே பார்த்தோம், வா நண்பா இயேசு அண்டை வா. இந்த ஆண்டவர் அழைக்கிறது எதற்காக என்றால், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே. யார் யார் இந்த உலகத்திலே வருத்தம் உள்ளவர்களாக, பாவம் சுமக்கிறவர்களாக, நிம்மதியற்றவர்களாக, சமாதானமற்றவர்களாக, சந்தோஷமற்றவர்களாக இந்த உலகத்திலே எதற்காக வாழுகிறேன் என்று வாழுகிறவர்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஒரு பெரிய அழைப்பு வாருங்கள் என்ற அழைப்பாக இருக்கிறது. அந்த வருகிற
நேரத்திலே அவர்களுக்கு நான் இளைப்பாறுதல் கொடுப்பேன் என்று சொல்லி வாக்கு கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையிலே இளைப்பாறுதலை கொடுக்க முடியும். காரணம் என்னவென்றால் அந்த இளைப்பாறுதலை தடை பண்ணுகிறதான பாவத்தை அவர் தம்மேல் ஏற்றுக்கொண்டு உங்களுக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே பரிசுத்த இரத்தத்தை சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்தவராக இருக்கிறார். அதன் காரணமாக அவர் அழைக்கிறார். ஆகவே அவருடைய அழைப்பு விலையேற பெற்றதாக, பெரியதாக, மாறாததாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அழைக்கிறது எதற்காக அழைக்கிறார் என்றால் அவர் உங்களை நேசிப்பதன் காரணமாக. ஒருவரும் கெட்டு போவது தேவனுடைய சித்தம் அல்ல என்று நாம் பார்க்கிறோம். அதன் காரணமாக உங்களுடைய நிலைமை அறிந்து உங்களை நேசிக்கிறவராக காணப்படுகிறார். இரண்டாவதாக இந்த இயேசு கிறிஸ்து உங்களோடு கூட இருக்க விரும்புகிறார். இந்த உலகத்திலே யாருமே எல்லா நேரங்களிலும் உங்களோடு கூட இருக்க முடியாது. பெற்றோர்கள் பிள்ளைகளோடு எப்போதும் இருக்க முடியாது. ஆசிரியர்கள் பிள்ளைகளோடு எப்போதும் இருக்க முடியாது. கணவன் மனைவியோடு எப்போதும் இருக்க முடியாது. ஆனால் ஒரே ஒருவர் உங்களோடு கூட இருக்க முடியும். யார் என்றால் அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. காரணம் என்னவென்றால் அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர் தெழுந்து இன்றும் அவர் ஜீவிக்கிறவராக இருப்பதன் காரணமாக உங்களோடு கூட வந்து உங்களுடைய இருதயத்திலே தங்கி எப்போதும் உங்களோடு கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். முதலாவதாக அவர் உங்களை நேசிக்கிறார். இரண்டாவதாக அவர் உங்களோடு கூட எப்போதும் இருக்கக்கூடியவராக இருக்கிறார். உலகத்திலே யாருமே உங்களோடு கூட 24 மணி நேரம் இருக்க முடியாது. ஆனால் இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மட்டுமே உங்களோடு 24 மணி நேரமும் வருஷத்தின் 365 நாட்களிலும் உங்களோட கூட இருக்கக்கூடியவராக இருக்கிறார். அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய சொல்கிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விடுவதும் இல்லை என்று சொல்கிறார். அன்பானவர்களே, அவர் நேசிக்கிறதன் காரணமாக, உங்களோடு கூட இருப்பதன் காரணமாக அவர் உங்களை கைவிடாதவராக இருக்கிறார். அவர் கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். எவ்விதமாக நம் பிள்ளைகள் நம்மோடு கூட வரும்போது நாம் அவருடைய கரங்களை பிடித்து வழி நடத்துகிறோமோ அவ்விதமாக உங்களையும் என்னையும் கரம் பிடித்து வழிநடத்தக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே சொல்லுகிறார், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விடுவதும் இல்லை என்று. அன்பானவர்களே, நான்காவதாக அவர் அவ்விதமாக கரம் பிடித்து வழிநடத்துவதன் காரணமாக அவர் சொல்லுகிறார், உலகம் கொடுக்காத சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். இந்த உலகத்திலே ஜனங்கள் எல்லாரும் சமாதானமற்றவர்களாக வாழுகிறார்கள். ஆகவே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களை அழைத்து உங்களுக்கு அந்த இளைப்பாறுதலை, அந்த சமாதானத்தை கொடுக்கும்படியாக ஆயத்தமுள்ளவராய் இருக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர் சமாதானக்காரராய் இருப்பதன் காரணமாக உங்களுக்கு அவருடைய சமாதானத்தை வைத்து போயிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த சமாதானத்தை எடுக்க வேண்டியது உங்களுடையும் என்னுடைய பொறுப்பாக இருக்கிறது. இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளும் போது அவர் உங்களுக்கு கொடுக்கிறதான வாக்குத்தத்தம் என்னவென்றால், இந்த உலகத்திலே நாம் வாழும் போது நான் உன்னோடு கூட இருப்பேன், இந்த உலகத்தை விட்டு நீ கடந்து போகும்போது உன்னை பரலோகத்திலே கொண்டு சேர்ப்பேன் என்று அவர் வாக்களித்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்திலே யாருமே இதுவரையும் சொன்னது கிடையாது, நான் உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போவேன் என்று. ஒரே ஒருவர் சொல்லியிருக்கிறார். யார் என்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. காரணம் என்னவென்றால் அவர் பரலோகத்திலே உங்களுக்காக எனக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த இடத்தை ஆயத்தம் பண்ண பின்பதாக அவர் இருக்கிற இடத்திலே நீங்களும் நானும் இருக்கும்படியாக அவர் வந்து உங்களை அவரோடு கூட சேர்த்துக் கொள்வேன் என்று வாக்களித்திருக்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகமானது சமமானது அல்ல. இந்த உலகமானது மாறக்கூடியதா இருக்கிறது. நீங்கள் கண்கூடாக பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். இந்த உலகத்திலே பிறந்த எல்லாருமே இந்த உலகத்தை விட்டு கடந்து போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நாள் மரணம் நம்முடைய வாழ்க்கையிலே சந்திக்க போகிறது. ஒருவேளை 50 வயதா இருக்கலாம், 60 வயதா இருக்கலாம், 70 வயதா இருக்கலாம், 80 இருக்கலாம், 100 இருக்கலாம், 110 இருக்கலாம். ஆனால் நிச்சயம் ஒன்று,
மரணம் நம்முடைய வாழ்க்கையில வரப்போகிறது. மரணத்துக்கு பின்பதாக உன்னுடைய நித்தியத்தை எங்கே செலவிடுவாய் என்பது நீங்களும் நானும் சிந்திக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு காரியமாக இருக்கிறது. அதற்காக மனிதன் அலைந்து ஓடுகிறவனாக இருக்கிறார். ஆனால் அதை கொடுக்கும்படியாக இப்பொழுது அவர் உங்களுடையதான இருதயத்தின் வாசல் என்றே தட்டுகிறார். வேதம் சொல்கிறது, இதோ இருதயத்தின் வாசல் என்றே தட்டுகிறேன், ஒருவன் என் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனோடு கூட வந்து அவனோடு போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்கிறார். ஆகவே இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உன்னோடு கூட இருந்து உலகத்து முடியும் வரை உன்னோடு கூட இருந்து கடைசியாக உன்னை பரலோகத்துக்கு கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். இந்த உலகத்திலே அநேக விசேஷங்கள் விசேஷங்கள் இருக்கிறது. ஆனால் அவை எல்லாவற்றிலேயும் மிக முக்கியமான விசேஷம் என்னவென்றால் அது சுவிசேஷம் என்று உங்களுக்கு அறிவிப்பேன். முதலாவது நான் சொன்னேன், இந்த உலகத்திலே அநேக அழைப்புகள் இருக்கிறது. அந்த அழைப்புகள் எல்லாம் இந்த உலகத்திலே உள்ளதாக இருக்கிறது. அந்த அழைப்புகள் மாறக்கூடியதாக இருக்கிறது. அந்த அழைப்பு ஒரு குறிப்பிட்ட ஜனத்துக்கு உள்ளதாக இருக்கிறது. ஆனால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அழைப்பானது முழு உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் அறிவிக்கக்கூடிய அழைக்கக்கூடிய அழைப்பாக இருக்கிறது. அவர் அழைக்க காரணம் என்னவென்றால் அவர் உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களுடைய கூட இருப்பார், அவர் உங்களை கைவிட மாட்டார், உலகம் கொடுக்காத சமாதானத்தை கொடுப்பார், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போர்க்கும்படியாக அவர் உங்களை அழைக்கிறவராக இருக்கிறார். அன்பானவர்களே, எவ்வளவு பெரியதான அழைப்பை பாருங்கள். இந்த அழைப்பை கேட்ட அநேகர் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் பரலோகத்துக்கு போகிறவர்களாக இருக்கிறார்கள். ஆகவே இந்த உலகத்திலே அநேக விசேஷங்கள் இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு விசேஷம் சுவிசேஷமாக இருக்கிறது. அநேக விசேஷங்கள் இருக்கிறது, அநேக விசேஷ நாட்கள் இருக்கிறது. ஆனால் ஒன்றே ஒன்று இருக்கிறது, சுவிசேஷம். அந்த சுவிசேஷம் என்னவென்றால் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களுக்கு அந்த உலகத்திலே பிறந்தார், அவர் உங்களுக்கு அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தார் என்றதான மரணமானது ஒரு சுவிசேஷமாக இருக்கிறது என்பதை உங்களுக்கு நான் அறிவிக்க விரும்புகிறேன். முதலாவதாக அநேக அழைப்பு இருக்கிறது. ஒரு அழைப்பு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைப்பு பெரியதாக விலையேறப்பட்டதாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக விசேஷங்கள் இருக்கிறது. ஆனால் சுவிசேஷமானது மிக மேலானதாக இருக்கிறது. என்னவென்றால் உங்களுக்காக எனக்காக அந்த கல்வாரி சிலுவையிலே ஒருவர் மரித்தார் என்பதாக இருக்கிறது. ஒரு வசனத்தை உங்களுக்கு வாசிக்க விரும்புகிறேன். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம். 1 கொரிந்தியர் 9 அதிகாரம் 16 வசனம். 1 கொரிந்தியர் 9:16. சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்ததும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை, அது என் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷத்தை நான் பிரசங்கிக்காது இருந்தால் எனக்கு ஐயோ. இங்க பார்க்கிறோம், இந்த சுவிசேஷமானது பிரசங்கிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அது என் மேல் விழுந்த கடமையா இருக்கிறது. ஒருவேளை நான் அறியாமல் இருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எல்லாரையும் நேசிப்பதன் காரணமாக, எல்லோரையும் அழைப்பதன் காரணமாக இந்த நற்செய்தியானது, இந்த சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. அன்பானவர்களே, ஆகவேதான் ஒருவேளை நினைக்கலாம், இந்த இரவு நேரத்திலே ஏன் விதமாக அறிவிக்கிறார்கள்? காரணம் என்னவென்றால் இந்த நற்செய்தியானது அறிவிக்கப்பட்ட சுவிசேஷமானது அறிவிக்கப்பட வேண்டியதாக இருக்கிறது. ஆகவே இந்த சுவிசேஷத்தை உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார், வாழ்ந்தார், அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தார், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டபடி 3ஆம் நாள் உயிர் திறந்து இன்றும் ஜீவிக்கிறவராக இருக்கிறார் என்பதை நீங்கள் அறியும்படியாக இந்த நேரத்திலே அதை நாங்கள் உங்களுக்கு அறிவிக்கிறோம். ஆகவே என்னை கேட்கிற யாராவது இன்னும் இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் இந்த நேரத்திலே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்கிறேன். மூன்றாவதாக, இந்த உலகத்திலே அநேக செய்திகள் இருக்கிறது. பலவிதமான செய்திகளை நாங்கள் கேட்கிறோம். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செய்தியை கேட்கிறோம். ஆனால் ஒரே ஒரு செய்தி நற்செய்தியாக இருக்கிறது.
அன்பானவர்களே, ஒரு முறை கூட நான் மறுபடியும் நினைப்பூட்ட விரும்புகிறேன். இந்த உலகத்திலே அநேக செய்திகள் இருக்கிறது, ஆனால் ஒன்றே ஒன்று நற்செய்தியாக இருக்கிறது. அந்த நற்செய்தி என்னவென்றால், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதரை தேடி இந்த உலகத்திலே வந்தார் என்பதாக இருக்கிறது. அதற்கு ஆதாரமாக நான் உங்களுக்கு ஒரு வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரையுள்ள வசனங்களை நாம் வாசிப்போம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10 வரையுள்ள வசனங்கள். அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்துக் கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கட்டளை தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கட்டளை மகிமை அவர்கள் சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதீர்கள், இது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து எனும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். இங்க நான் பார்க்கிறோம், இங்கே ஒரு மேய்ப்பர்கள் ஆடுகளை மேய்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வனாந்தரத்திலே இருக்கிறார்கள். இரவு நேரத்திலே, அந்த நேரத்திலே ஒரு தூதன் அவர்களுக்கு முன்பாக வந்து அங்கே மிகவும் பிரகாசிக்கிறதான ஒரு சம்பவத்தை இங்கே நான் பார்க்கிறோம். அதை பார்த்த நேரத்திலே அவர்கள் பயந்தார்கள். அப்படிப்பட்டதான பயப்படுகிறதான ஒரு கூட்ட ஜனத்திற்காக இங்கே தேவதூதன் சொல்லுகிறதான ஒரு நற்செய்தியை இங்கே பார்க்கிறோம். 10ஆம் வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது, தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன் என்று சொல்கிறதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த நற்செய்தி என்னவென்றால் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கக்கூடியதாக இருக்கிறது. இரண்டாவதாக, எல்லா ஜனத்திற்கும் சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதான ஒரே ஒரு நற்செய்தி, இந்த தேவன் மனிதனாக இந்த உலகத்திலே பிறந்தார் என்பது. அன்பானவர்களே, சற்று நினைத்து பாருங்கள். இந்த உலகத்திலே எந்த செய்தியுமே உலகத்தில் உள்ள எல்லாரையும் சந்தோஷிப்பிக்க முடியாது. ஆனால் ஒரே ஒரு நற்செய்தி இருக்கிறது. அது உலகத்தில் உள்ள எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியதா இருக்கிறது. அது என்னவென்றால், ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மனிதனாக இந்த உலகத்திலே வந்தார். பாருங்கள், அந்த ஆடுகளை மேய்க்கிற மேய்ப்பர்கள் எல்லா ஜனங்களாலும் புறக்கணிக்கப்பட்டவர்களாக வனாந்தரத்திலே இருக்கக்கூடிய ஜனங்களாக இருந்தார்கள். ஆனாலும் இந்த தேவன் அப்படிப்பட்டவர்களையும் நேசிக்கிறவராக இருந்தார். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரையும் ஒரே விதமாக நேசிக்கக்கூடிய ஒரே ஒருவர் இருக்கிறார் என்றால் இது அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. ஆகவே அந்த நேசத்தின் காரணமாக அவர் இந்த உலகத்திலே வந்தபோது இந்த செய்தியானது மேய்ப்பர்களுக்கு முதலாவதாக அறிவிக்கப்பட்டதை நாம் இங்கே பார்க்கிறோம். அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். 12ஆம் வசனம் வாசிப்போம். 12 வெள்ளைய துணியில் சுற்றி முன்னணியிலே கிடைத்திருக்க காண்பீர்கள், இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றார். இங்க நான் பார்க்கிறோம், அவர்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டதை பார்க்கிறோம். இதோ உலகத்தின் இரட்சகர் உங்களுக்காக ஒரு நற்செய்தியை அறிவித்துக் கொண்டு சொல்லுகிற நேரத்திலே உங்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது என்னவென்றால், பிள்ளையை துணிகளில் சுற்றி முன்னிலையிலே வைத்திருக்கிறார்கள். அன்பானவர்களே, ஒருவேளை நாம் நினைத்து பார்க்கும் போது ஒருவேளை அதிசயமானதாக இருக்கலாம். உலக இரட்சகர் எவ்விதமாக இந்த முன்னணியிலே இருக்க முடியும் என்று நீங்கள் ஒருவேளை நினைக்கலாம். ஆனால் தேவன் இந்த ஏழைகளையும் எல்லா ஜனங்களையும் நேசிப்பதன் காரணமாக பரலோகத்தின் மகிமை விட்டு தம்மை தாமே தாழ்த்தி அடிமையின் ரூபம் எடுத்து ஏழ்மையின் ரூபத்திலே வந்ததன் காரணமாக அவிதமான ஒரு பிறப்பை அவர் தெரிந்தெடுத்தார் என்று இங்கே பார்க்கிறோம். அங்கே பார்க்கும்போது அது அவர்களுக்கு அடையாளமாக இருந்தது. அடையாளம் என்னவென்றால், பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னிலையை வைத்திருப்பார்கள். இன்று உங்களுக்கும் எனக்கும் அடையாளம் என்னவென்றால் அந்த கல்வாரி சிலுவையாக இருக்கிறது. அன்பானவர்களே, நீங்கள் அந்த கல்வாரி சிலுவையின் அடையாளத்தை இந்த உலகத்திலே பல இடங்களிலே பார்க்க முடியும். நீங்கள் ஆம்புலன்ஸிலே பார்த்தீர்களானால் அந்த சிலுவையின் அடையாளம் பார்க்க முடிகிறது. மெடிக்கல் ஸ்டோரிலே பார்ப்பீர்களானால் அந்த அடையாளம் அங்கே இருக்கிறது. ஹாஸ்பிட்டலிலே நீங்கள்
பார்க்கிறவனால் அந்த அடையாளம் அங்கே இருக்கிறது. அது எதை குறைக்கிறது என்னவென்றால், இந்த சரீரத்திலே நாம் ஏதாவது நோய் இருக்குமே ஆனால் ஆம்புலன்ஸ்ல நம்மை ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போகிறார்கள். ஹாஸ்பிட்டல்ல கொண்டு போன பின்பதாக டாக்டர் ட்ரீட்மெண்ட் பண்ணி பார்த்துவிட்டு என்ன நோய் என்று கண்டுபிடித்த பின்பதாக மருந்தை எழுதுகிறார்கள். அந்த மருந்தை வாங்கும் போது நாம் மெடிக்கல் ஸ்டோர்ல போகிறோம். அங்கிருந்து மருந்து வாங்கி சாப்பிடுகிற நேரத்திலே நாம் குணமடைகிறவர்களாக இருக்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் இருக்கிறதான அந்த அடையாளமானது நம்முடைய சரீரத்துக்கு சோத்தை கொடுக்கக்கூடியதான ஒரு சின்னமாக இருக்கிறது. ஆனால் உங்களுடைய ஆத்துமா விடுதலைக்காக, பாவ மன்னிப்பை பெறும்படியாக ஒரு அடையாளம் இருக்கிறது. அதுதான் அந்த கல்வாரி சிலுவை. அன்பானவர்களே, அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த கல்வாரி சிலுவையிலே உன்னுடையும் என்னுடைய பாவத்தை தம்மேல் ஏற்றுக்கொண்டு அங்கே சிலுவையிலே அவர் மரித்தார், தன்னுடைய ஜீவனை அங்கே கொடுத்தார். அது உங்களுக்கும் எனக்கும் ஒரு அடையாளமாக இருக்கிறது. அன்றைக்கு பிள்ளையை துணிகளை சுற்றி இருப்பது ஒரு அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு உங்களுக்கும் எனக்குமானது அந்த சிலுவையானது ஒரு அடையாளமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அடுத்த 15ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். 15ஆம் வசனம், லூக்கா 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். தேவதூதர்கள் விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேற்பெரும் ஒருவரை நோக்கி, நாம் பெத்லகேம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாதை யோசேப்பையும் முன்னேறி கிடைத்திருக்கிற பிள்ளையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதிகளை பிரசித்தம் பண்ணினார்கள். மேற்பாடு தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். பார்க்கிறோம், அந்த மேய்ப்பர்கள் தூதர்கள் போன பின்பதாக மேய்ப்பர்கள் என்ன செய்தார்கள் என்றால், தன்னோடு சொல்லிக்கொண்டு கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்ட இந்த காரியத்தை பார்ப்போம் வாருங்கள் என்று சொன்னார்கள் என்று பார்க்கிறோம். அவர்களுக்கு ஒரு அறிவிப்பு, ஒரு அழைப்பு கொடுக்கப்பட்டது. உடனடியாக அவற்றை நம்பி பார்க்கும்படியாக புறப்பட்டார்கள். அன்பானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக எனக்காக மரித்தார். அந்த அடையாளத்தை உங்களுக்கு நான் இந்த நேரத்திலே அறிவிக்கிறோம். ஒருவேளை அந்த மேய்ப்பரைகளை போல நீங்கள் நம்பி விசுவாசிப்பீர்கள், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை உங்களுடைய இதயத்திலே ஏற்றுக்கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும்போது அவர்கள் சென்றார்கள். சென்று என்ன செய்தார்கள் என்று பார்க்கிறோம். அந்த பிள்ளையை கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள் என்று சொல்லி பார்க்கிறோம். அன்பானவர்களே, அந்த மேய்ப்பர்கள் கண்ட பின்பதாக அதை அவரிடத்திலே வைத்துக் கொள்ள முடியவில்லை. உடனடியாக அந்த காரியத்தை கொண்டு அங்கு போகிற இடங்களில் எல்லாம் அவர்கள் பிரசங்கித்துக் கொண்டே போனார்கள். இவ்விதமாக தூதர்களுக்கு தரிசனமானார்கள். இந்த பிள்ளையை குறித்து ஒரு காரியம் அறிவிக்கப்பட்டது. அதை நாங்கள் சென்று கண்டு பணிந்து கொண்டோம் என்ற காரியத்தை அவர்கள் பிரசித்தம் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். அடுத்த வசனத்தில் நாம் என்ன பார்க்கிறோம் என்றால், மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்டதை கேட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அன்பானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து இன்றைக்கு நாங்கள் உங்களுக்கு அறிவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வீர்களானால், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுடைய இதயத்திலே வந்து உங்களை மாற்றக்கூடியவராக, உங்களை விடுவிக்கக்கூடியவராக இருக்கிறார். காரணம் என்னவென்றால், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தபோது இயேசு என்ற பெயரிலே வந்தார். இயேசு என்ற பெயரின் அர்த்தம் என்னவென்றால், உங்களை பாவங்களிலிருந்து விடுவிக்கக்கூடியவர் என்பதை மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். Matthew chapter 1 verse 21. மத்தேயு, அவர் ஒரு குமாரனை பெற்றார், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். இங்கே நாம் பார்க்கிறோம், அந்த குழந்தைக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அன்பானவர்களே, முதலாவதாக அறிவிக்கப்பட்ட பிரகாரமாக அவருக்கு இயேசு என்று பெயரிடப்பட்டது. இயேசு என்ற பெயருக்கு அர்த்தம் என்னவென்றால், அவர் ஜனங்களின் பாவத்தை போக்கி ரட்சிக்கக்கூடியவராக இருக்கிறார் என்பது அர்த்தமாக இருக்கிறது. அன்பானவர்களே, அதே நேரத்திலே மேய்ப்பர்களுக்கு அறிவித்த பிரகாரமாக இன்னொரு வசனத்திலே நாம் பார்க்கும்போது அந்த சாஸ்திரிகளுக்கு கூட அங்கே அறிவிக்கப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்களை நாம் முதலாக வாசிப்போம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 1 முதல் 4 வரை உள்ள வசனங்கள். ஏரோது ராஜாவின் நாட்களில் யூதேயாவிலுள்ள பெத்லகேமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜா
முதலில் ஜனத்தில் வேதமானவர் எல்லாரும் கூடி வர செய்து கிறிஸ்தவனவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தார். இங்கே பார்க்கிறோம், ராஜாவாக பிறந்தவர் எங்கே? நாம் மேய்ப்பர்களுக்கு எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கும் நற்செய்தி அங்கே அறிவிக்கப்பட்டது. அவர்கள் சென்று கண்டு பிள்ளையை பணிந்து கொண்டார்கள். இங்கே நாம் பார்க்கிறோம், சாஸ்திரிமாரை குறித்து பார்க்கிறோம். சாஸ்திரிகளுக்கு இங்கே ஒரு வித்தியாசமான அடையாளம் கொடுக்கப்பட்டது. என்னவென்றால் ஒரு விசேஷமான நட்சத்திரம் காணப்பட்டது. பாருங்கள், கிறிஸ்துமஸ் கொண்டாடுகிற நேரத்திலே அவர்கள் நட்சத்திரம் வைத்திருக்கிறார்கள். எதற்கென்றால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிறந்த நேரத்திலே ஒரு விசேஷமான நட்சத்திரம் அவர்களுக்கு காணப்பட்டது. சாஸ்திரிகள் இந்த சாஸ்திரியம் எல்லாம் அறிந்ததன் காரணமாக அவர்கள் அந்த வானத்திலே பார்க்கிற நேரத்திலே அநேக நட்சத்திரத்தை பார்த்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒரு விசேஷமான நட்சத்திரம் இருக்கிறதே, அதை குறித்து ஆராய்ந்து பார்த்த நேரத்திலே ஒருவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, ராஜாவாக பிறந்தால் ராஜ அரண்மனையில் இருக்க வேண்டும். ஆகவே சாஸ்திரிகள் அந்த நட்சத்திரத்தை பார்த்த உடனடியாக நேரடியாக ராஜ அரண்மனைக்கு போகிறார்கள். அங்கே மேய்ப்பர்களுக்கு சொன்ன பிரகாரமாக மேய்ப்பர்கள் முன்னணியில் சென்றார்கள். அந்த சாஸ்திரிகளுக்கு ராஜாவாக பிறந்தார் என்று அறிவிக்கப்பட்ட நேரத்திலே அவர்கள் ராஜ அரண்மனைக்கு சென்றார்கள். அங்கே பார்க்கும்போது அங்கே குழந்தை கிடையாது. ஏதோ ராஜா கலக்கமடைகிறார். அந்த கலக்கமடைகிற நேரத்திலே என்ன சம்பவிக்கிறது என்று அடுத்த வசனத்திலே பார்க்கிறோம். 5-6 வசனங்கள் பாருங்கள். அதற்கு அவர்கள், யூதேயருடைய பெத்லகேமிலே பிறப்பார். அதேனென்றால் யூதேய தேசத்துள்ள பெத்லகேமே, யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல. என் ஜனமாகிய இஸ்ரவேலியான பிரபு உன்னிடத்திலிருந்து புறப்படுவார் என்று தீர்க்கதரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள். அப்பொழுது 7 சாஸ்திரிகளை ரகசியமை அடைந்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து, நீங்கள் போய் பிள்ளை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை படித்துக் கொள்ளும்படி எனக்கு அறிவுகள் என்று சொல்லி அவர்கள் பெத்லகேமுக்கு அனுப்பினார். ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிடைக்கலை கண்ட நட்சத்திரம் பிள்ளையற்ற தரத்துக்கு மேல் வந்து இருக்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பார்க்கிறோம், இந்த நட்சத்திரமானது அங்கே தோன்றினது, அவர்களுக்கு முன்பதாக நடந்து கொண்டே வந்தது. அவர்கள் ராஜாவுடைய கொட்டாரத்திலே அங்கே சென்றார்கள். அங்கே குழந்தை கிடையாது. அந்த ராஜா சொல்கிறார், நீங்கள் திட்டமாய் விசாரியுங்கள், விசாரித்து வாங்கி சொல்லுங்கள் என்று சொன்ன நேரத்திலே அவர்கள் அந்த ராஜ அரண்மனையில் இருந்து வெளியே வந்த போது அவர்கள் பார்த்த நட்சத்திரமானது மறுபடியும் அவர்களுக்கு காணப்பட்டது. அதன் பின்பதாக அந்த நட்சத்திரமானது அவர்களை வழிகாட்டுகிறது. எங்கே கொண்டு போறது தெரியுமா? எந்த இடத்திலே குழந்தை இருந்ததோ அதுவரையிலும் அவர்களை வழிநடத்திக் கொண்டே போனது. அன்பானவர்களே, மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் அவர்கள் செய்தியை கொடுத்தார்கள். இந்த சாஸ்திரிகளுக்கு ஒரு நட்சத்திரமானது அவர்களுக்கு அடையாளமாக காட்டப்பட்டது. அந்த நட்சத்திரமானது அவர்களுக்கு முன்பதாக சென்று எந்த இடத்தை குழந்தை இருந்ததோ அந்த இடத்துல சென்று தின்றது. அடுத்த வசனம் வாசிப்போம். அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். 9-10 கூட வாசிங்க. 9-10. ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போய், இதோ அவர்கள் கிடைக்கல கண்ட நட்சத்திரம் பிள்ளை என்ற தரத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரைக்கும் அவர்களுக்கு முன் சென்றது. பாருங்க, அந்த பிள்ளை இருந்த இடத்துல போகும் வரைக்கும் அவர்களுக்கு என்ன செய்தது? முன்பாக போய்கொண்டே இருந்தது. எந்த இடத்துல பிள்ளை இருந்ததோ அதே இடத்துல மேலே நின்றது. அங்கே பார்க்கிறோம், அதை பார்த்தவர்கள் மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அங்கே பார்க்கிறோம், மேய்ப்பர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். இங்கே சாஸ்திரிகள் அதை பார்த்து மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அதன் பின்பு அந்த குழந்தையை அங்கே அவளுக்கு பணிந்து கொள்கிறதை அங்கே நாம் பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவர் ராஜாவாக பிறந்தார். ஒருவேளை ராஜ்யத்திலே யாருமே ராஜாவாக பிறந்தது கிடையாது. குழந்தையாக பிறந்து ராஜாவாக மாறி இருக்கிறார்கள். ஆனால் ஒரே ஒரு குழந்தை ராஜாவாக பிறந்திருக்கிறது. அன்பானவர்களே, ராஜாதி ராஜா உலகத்தை படைத்தவர் உங்களையும் என்னை மீட்கும்படியாக இந்த உலகத்திலே வந்த போது அவர் குழந்தையாக வந்தார். ஆனால் ராஜாவாக பிறந்தார். அன்பானவர்களே, அவருடைய பிறப்பிலே ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கிறது. எல்லா குழந்தையும் பிறப்பது போல அல்ல, அவர் ராஜாவாக பிறந்தார். ஆகவே அந்த ராஜாவுடைய பிறப்பை குறிக்கிறதான நட்சத்திரமானது வானத்திலே வெளிப்பட்டது. அன்பானவர்களே,
அன்பானவர்களே, ஆகவே நான் உங்களுக்கு சொல்கிறேன், இந்த அழைப்பு ஒரு பெரிய அழைப்பாக இருக்கிறது, ஒரு வித்தியாசமான அழைப்பாக இருக்கிறது. இரண்டாவதாக அநேக விசேஷங்கள் இருக்கிறது, ஆனால் இது ஒரு நற்செய்தியா இருக்கிறது. எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நற்செய்தியாக இருக்கிறது. மூன்றாவதாக அவருடைய பிறப்பு மிக மேலானதாக இருக்கிறது. என்னவென்றால் அவர் ராஜாவாக பிறந்திருக்கிறார். அன்பானவர்களே, நான்காவதாக நாம் எல்லாரும் நமக்கு என்ன தேவையா இருக்கிறது? சுவாசம் தேவையா இருக்கு. என்ன தேவையா இருக்கு? சுவாசம் எல்லாம் வாழ முடியுமா? வி பிளஸ் சுவாசம் என்னது? விசுவாசம். என்னது? வி பிளஸ் சுவாசம் என்னது? விசுவாசம். பாருங்க, இந்த மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்ட பிரகாரமாக அவர்கள் விசுவாசித்து சென்று பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டு அவரை குறித்து பிரசித்தம் பண்ணினார்கள். இங்க சாஸ்திரிகள் நட்சத்திரத்தை கண்டு பிள்ளையை கண்டு பணிந்து கொண்டார்கள், அவர்கள் ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, அவ்விதமாக இந்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை யார் யார் விசுவாசிக்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். யோவான் 1:12 சொல்லுகிறது, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேவனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அன்பானவர்களே, ஐந்தாவதாக இந்த உலகத்திலே அநேக பதவிகள் இருக்கிறது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா பதவிகளும் மாறக்கூடியதாக இருக்கிறது. கொஞ்ச நாளுக்காக கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. ஒருவேளை பிரசிடண்டா இருக்கலாம், பிரைம் மினிஸ்டரா இருக்கலாம், சீஃப் மினிஸ்டரா இருக்கலாம், எவ்விதமான பொசிஷன்ல இருந்தாலும் இந்த உலகத்தில் உள்ள எல்லா பொசிஷனும் மாறக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் ஒரே ஒரு பொசிஷன், ஒரே ஒரு பதவி மாறாத பதவி என்னவென்றால், இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்கள் தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். ஒரு தடவை இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டால் அவருடைய பிள்ளையாக மாறிவிட்டீர்களே ஆனால் இந்த உலகத்திலே வாழ்வது வரையிலும் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். இந்த உலகத்தை விட்டு போகும்போது அவர் தன்னுடைய பிள்ளைகளுக்காக கட்டினதான பரலோகத்திலே அவர்கள் போகக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்பானவர்களே, இந்த லோகம் இருக்கிறது, இன்னொன்று என்ன இருக்கிறது? பரலோகம். லோகம் பிளஸ் என்னது? பரலோகம். என்னது? பரலோகம். என்ன இருக்கிறது? லோகம் இருக்கிறது, இன்னொன்று என்ன இருக்கிறது? பரலோகம். இந்த உலகத்திலே நாம் வாழுகிறோம். இந்த வாழும்போது நாம் தேவனுடைய பிள்ளையாக மாறிவிட்டோம் என்றால் நாம் எங்க போகக்கூடியவர்களாக மாறுகிறோம்? பரலோகம் போகக்கூடியவர்களாக மாறுகிறோம். காரணம் என்னவென்றால் ஆண்டவராய் இயேசு சொல்கிறார், மத்தேயு 14:3 சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 14:3 இவ்விதமாக சொல்கிறது. யோவான் 14:3 இவ்விதமாக சொல்கிறது, நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களே இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக் கொள்ளுவேன். பாருங்க, இங்க சொல்லப்பட்டிருக்கிறது, நான் போய் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ணுகிறேன். நான் ஆயத்தம் பண்ண பின்பு நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்திலே சேர்த்துக் கொள்வேன் என்று சொல்லியிருக்கிறார். அன்பானவர்களே, இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அது சீக்கிரமாக வரப்போகிறார். அவர் வரும்போது தன்னுடைய பிள்ளைகளை அவரோடு கூட கொண்டு போகக்கூடியவராக இருக்கிறார். ஆகவே இந்த லோகம் இருக்கிறது, இன்னொன்று இருக்கிறது பரலோகம். யார் யார் இந்த உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளாக தேவனுடைய பிள்ளைகள் என்ற பதவியை பெற்றுக் கொள்கிறார்களோ அவர்களுக்கு பரலோகம் இலவசமாக கொடுக்கப்படுகிறது. இந்த உலகத்திலே அநேகர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். சீஃப் மினிஸ்டராக, கவர்னராக, மேயர் தெரிந்து கொள்ளப்படுகிறார்கள். அவர்களுக்கு அந்த பதவி கொடுக்கப்படுகிறது. அவ்விதமாக இந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் யார் ஏற்றுக்கொள்கிறார்களோ தேவனுடைய பிள்ளைகளாக மாறுகிறார்கள். அவர்களுக்கு பரலோகமானது இலவசமாக கொடுக்கப்படுகிறது. அன்பானவர்களே, அந்த பரலோகத்திலே வீதி எல்லாம் தங்கம். அங்கே இல்ல சிங்கம், அங்கே தேவன் அங்கே இருக்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நீங்க பாம்பேல வந்தீங்கன்னா நிறைய கிளாஸ் பில்டிங், கண்ணாடி பில்டிங்ஸ் இருக்கு. அங்க போனீங்கன்னா நீங்க மிரட்டு போயிடுவீங்க, இப்படி மனுஷனால ஒரு இடம் கட்டப்பட்டிருக்கிறதா. ஆனால் தேவன் என்ன சொல்லி இருக்கிறார்? உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்றேன், அந்த இடம் எப்படி இருக்குமா? வீதி எல்லாம் தங்கம். பாருங்க, சற்று நினைச்சு பாருங்க. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்கிறதுனாலே அவருடைய பிள்ளைகளுக்காக
தேவன் தன்னுடைய கையால கட்டப்பட்டதான உலகம் தான் பரலோகம். இந்த உலகத்தில் எல்லாரும் அதுக்காக வாஞ்சித்துக் கொண்டே இருக்கிறார்கள். அநேகர் அதை அறியாதவர்களாக இருக்கிறார்கள். ஆனால் தேவன் அதை உங்களுக்கும் எனக்கும் வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை நாம் விசுவாசிக்கிற நேரத்திலே அதை பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்கிறோம். அன்பானவர்களே, என்னுடைய சத்தத்தை இந்த ஒலிபெருக்கியின் மூலமாக கேட்கிறவர்கள் அல்லாமல் இங்கே இருக்கிறவர்கள் யாராவது இன்னும் இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருப்பீர்கள் என்றால் இந்த நேரத்திலே, ஆண்டவரே, நான் ஒரு பாவி, என்னுடைய பாவத்துக்காக நீர் அந்த கல்வாரி சிலுவையிலே மரித்தீர், அதை நான் விசுவாசிக்கிறேன் என்று சொல்வீர்கள் ஆனால் உடனடியாக இந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய இரத்தத்தினாலே உங்களுடைய பாவங்களை கழுவி சுத்திகரித்து உங்களை அவருடைய பிள்ளையாக மாற்றுவார். அவருடைய பிள்ளையாக மாறினீர்களால் நீங்களே பரலோகத்துக்கு போக முடியும். அன்பானவர்களே, வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 16 அதிகாரம் 26 வசனம் இவ்விதமாக சொல்லுகிறது. மத்தேயு 16:26 இதை வாசிப்போம். மத்தேயு 16:26. மத்தேயு 16:26. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார். இங்க நான் பார்க்கிறோம், மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எண்ணத்தை கொடுப்பார் என்று சொல்லப்பட்டதை பார்க்கிறோம். அன்பானவர்களே, இந்த மனித சரீரமானது 3 விதமான பாகமாக இருக்கிறது. ஒன்று சரீரம், ஆவி, ஆத்துமா. எப்படி இருக்குது? சரீரம், ஆவி, ஆத்துமா. இந்த ஆவி ஆத்துமாவானது தேவனால் கொடுக்கப்பட்டதா இருக்கிறது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனம் இவ்விதமாக சொல்கிறது. ஆதியாகமம் 2 அதிகாரம் 7 வசனம் இவ்விதமாக சொல்கிறது. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மணியாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாட்டிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்மாவானான். இங்க பார்க்கிற போது தேவன் மனிதனை மண்ணினாலே படைத்து ஜீவ சுவாசத்தை ஊதின போது அவன் ஜீவ ஆத்மாவாக மாறினான் பார்க்கிறோம். ஆகவே இந்த ஆத்மாவானது அழியாததாக இருக்கிறது. இந்த ஆத்மாவானது, இந்த சரீரமானது அழியக்கூடியதாக இருக்கிறது. மண்ணினாலே எடுக்கப்பட்டதன் காரணமாக இது மண்ணுக்கே திரும்பக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் நமக்குள்ளே ஒரு ஆத்மா கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஆத்மாவானது அழியாததாக இருக்கிறது, நிரந்தரமானதாக இருக்கிறது, மாற்ற முடியாததாக இருக்கிறது. அதன் காரணமாகவே தேவன் உங்களுக்காக எனக்காக பரலோகத்தை விட்டு உங்களையும் என்னை தேடி இந்த உலகத்திலே வந்து உங்களுக்காக எனக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஆகவே இந்த உலகத்திலே நாம் மனிதனை பார்க்கிற நேரத்திலே மனிதன் அந்த மரித்து போன பின்பதாக எல்லாரும் என்ன சொல்லுவாங்க? மனுஷன் மரிச்ச பிறகு என்ன சொல்லுவாங்க? டெட் பாடி சொல்லுவாங்க. பிறகு என்ன சொல்லுவாங்க? இவனுக்கு ஆத்மா என்ன செய்யணும்? இவனுக்கு ஆத்மா என்ன செய்யணும்? சாந்தி அடையணும். சாந்தி அடையணும் என்னன்னா எங்க போகணும்? பரலோகத்துக்கு போன்னு சொல்லுவாங்க. ஏன்? ஒருத்தடைய ஆத்மாவும் நரகத்துக்கு போகிறது விருப்பம் இல்லை. ஆனா அவன் மரிச்ச பின்பதாக அவனுடைய ஆத்மா பரலோகத்துக்கு கொண்டு போக முடியுமா? முடியவே முடியாது. ஆகவே அவன் உயிரோடு இருக்கிற நேரத்திலே அவர் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். என்னுடைய ஆத்மா பரலோகத்துக்கு போக வேண்டுமா நரகத்துக்கு போகுமா என்று தீர்மானம் பண்ண வேண்டியதாக இருக்கிறது. ஆனால் நான் காலையில் சொன்ன பிரகாரமாக அந்த ஐஸ்வர்யான் பாதாளத்தில் இருந்து என்னுடைய சகோதரர்கள் வரக்கூடாது, இந்த அலுவலகத்தில் வரக்கூடாது என்று நினைக்கிற பிரகாரமாக இந்த உலகில் ஜனங்கள் என்ன இருக்கிறார்கள்? மரித்த பின்பதாக எப்படியாவது இவருடைய ஆத்மாவானது முக்தி அடைய வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டே இருக்கிறார்கள். அன்பானவர்களே, என்னுடைய சத்தத்தை கேட்கிற யாராவது இருந்தாலும் நீங்கள் மரித்த பின்பதாக உங்களுடைய ஆத்மாவை எங்கேயும் திருப்பி கொண்டு போகவே முடியாது. இந்த உலகத்திலே இருக்க நேரத்திலே நீங்கள் ஒரு தீர்மானம் எடுக்க வேண்டும். இந்த உலகங்களை நேசிக்கிறதான, உங்களுக்காக ஜீவனை கொடுத்ததான ஆணிப்பட்ட கரத்துணைக்கோடு கூட அன்போடு உங்களை அழைக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று
சொல்லிக் கொண்டு அழைத்துக் கொண்டே இருக்கிறார். ஆகவே அவர் எந்த விதமான பணம் கொடுக்க சொல்லவில்லை, எங்கும் போகும்படியா சொல்லவில்லை. ஒரே ஒரு காரியத்தை வைத்திருக்கிறார், என்னை விசுவாசியுங்கள். அன்பானவர்களே, எதற்காக வைத்திருக்கிறார் என்றால், அவர்கள் நரக தீயிலே போகும்போது தேவனிடத்திலே கேட்க முடியாது, தேவனே எங்களாலே விசுவாசிக்க முடியவில்லை என்று அவர்களாலே சொல்லவே முடியாது. அப்படிப்பட்டதான ஒரு நியமத்தை வைத்திருக்கிறார். என்னை கேட்கும் அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார், உங்களோடு கூட வந்து இருக்க விரும்புகிறார், உங்களை கைவிடாமல் காப்பாற்ற விரும்புகிறார், உலகம் கொடுக்காத சமாதானத்தை கொடுக்க விரும்புகிறார், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போக விரும்புகிறார். இந்த உலகத்திலே அநேக விசேஷங்கள் இருக்கிறது, ஒன்று சுவிசேஷமாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக செய்திகள் இருக்கிறது, இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியாக இருக்கிறது. இந்த உலகத்திலே அநேக பதவிகள் இருக்கிறது, அவருடைய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளும் போது தேவனுடைய பிள்ளையாக மாறுகிறீர்கள். நான்காவதாக இந்த உலகத்திலே அநேக லோகம் இருக்கிறது, இன்னொன்று பரலோகம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்கிற நேரத்திலே நீங்கள் அந்த பரலோகத்தின் அவகாசிகளாக மாறுகிறீர்கள். உங்களுக்கு இந்த உலகத்திலே வாழுகிற நேரத்திலே தீர்மானம் எடுக்கும்படியாக உங்களிடையே அவர் அழைக்கிறார். வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஒருவன் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? அன்று சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் ஆயிருக்கிறேன், என்னாலே அன்றி ஒருவனும் பிதாவிடத்திலே வரான். அன்பானவர்களே, பரலோகத்துக்கு போகும்படியாக ஒரே ஒரு வழி இருக்கிறது, அது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அழைக்கிறார், அன்போடு அழைக்கிறார், ஆணைப்பட்ட கரத்தை உங்களுக்கு கொடுத்து அழைக்கிறார். அங்கே நான் ரெண்டு சம்பவத்தை உங்களுக்கு சொன்னேன். மேய்ப்பர்களுக்கு தூதர்கள் அந்த நற்செய்தியை அறிவித்தார்கள், சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரமானது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. ரெண்டையும் அவர்கள் விசுவாசித்து சென்று கண்டு மிகுந்த சந்தோஷம் அடைந்தார்கள். அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையிலேயும் அந்த கல்வாரி சிலுவையானது உங்களுக்கு அடையாளமாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் ஆணைப்பட்ட கரத்தை தொட்டு காட்டிக்கொண்டு உங்களை அழைக்கிறார், வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லி அழைக்கிறார். ஒருவேளை நீங்களுடைய வாசலை தொடர்ந்து கொடுப்பீர்களானால் அவர் உள்ளே வந்து உங்களோடு கூட இருப்பார், உங்களை பரலோகத்துக்கு கொண்டு போவார். அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாத யாராவது இருந்தால் இன்றைக்கு நேரத்தை நழுவ விடாதீர்கள். இந்த நாளிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை நேசிப்பதன் காரணமாக அடியரை பாம்பேயில் இருந்து இங்கே கொண்டு வந்து இந்த அன்பின் சுவிசேஷத்தை உங்களுக்கு அறிவிக்கும்படியாக வைத்திருக்கிறார். அன்றைக்கு தூதர்கள் மேய்ப்பர்களுக்கு அறிவித்தார்கள், சாஸ்திரிகளுக்கு நட்சத்திரம் அடையாளமாக இருந்தது. இன்றைக்கு என்னுடைய ஒலிபெருக்கின் மூலமாக கேட்கிற உங்களுக்கு இந்த அன்பின் செய்தியானது உங்களுடைய இதயத்திலே வந்து கொண்டே இருக்கிறது, உங்களுடைய காதுகளிலே துரித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் கேட்டு விசுவாசித்தால் நீங்கள் நித்திய ஜீவனை பெற்று பரலோகத்தின் அவகாசிகளாக மாறுவீர்கள் என்பதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. அன்பானவர்களே, இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளையாக மாறி நித்திய ஜீவனை பெற்று பரலோக அவகாசிகளாக மாறும்படியாகவும் இந்த உலகத்திலே தேவ சமாதானத்தை பெற்று அவரோட கூட வாழ்க்கை வாழும்படியாக தேவன் தாமே கிருபை செய்வாராக. ஆமென். இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், அவர் உன்னை தம் கரங்கள் நீட்டியே இயேசு அழைக்கிறார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கண்ணீரெல்லாம் துடைப்பார், கண்மணி போல் காப்பார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார், கார்மேகம் போன்ற கஷ்டங்கள் வந்தாலும் கருத்துடன் உன்னை காத்திடுவார், இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார், அவளை உன்னை
கிறிஸ்துனுடைய நாமத்தில் இருக்கக்கூடியதான இந்த பாவ மன்னிப்பு கொண்டான நற்செய்தியை நீங்கள் அமைதியாக இருந்து கேட்டதற்காக நாங்கள் உங்களுக்கு நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். வேதத்தில் வாசித்த வண்ணமாக இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து மேய்ப்பர்களுக்கு அறிவிக்கப்பட்டு தீர்க்கதரிசிகள் மூலமாக உரைக்கப்பட்டு அந்த சுவிசேஷமானது உங்களுக்கு இன்றைக்கு அறிவிக்கப்படுகிறது. சுவிசேஷத்தை அறிவிக்கவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு ஐயோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இது சபையினுடைய கடமையாக இருக்கிறபடினாலே நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த சந்தோஷத்தையும், நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த மகிழ்ச்சியையும், நாங்கள் பெற்றுக்கொண்ட இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவில் இருக்கக்கூடியதான இந்த மீட்பையும் நீங்களும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இப்படிப்பட்டதான இந்த சுவிசேஷ கூட்டமானது இங்கு ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. இதற்காக மும்பையிலே ஊழியம் செய்து கொண்டிருக்கிற சகோதரர் சாம்குமார் அவர்கள் குடும்பமாக வந்து இந்த விசேஷித்த கூட்டத்தில் கலந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தினதற்காக சின்னப்பட்ட சபையார் இருக்கக்கூடிய நாங்கள் அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் எங்களுடைய அழைப்பை கேட்டு திருவள்ளூர் சபையிலிருந்து வந்திருக்கக்கூடிய சகோதர சகோதரிகள் யாவருக்கும் சபையாருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். அதே போல் எங்களுடைய அழைப்பை கேட்டு காஞ்சிபுரம் சபையிலிருந்து வந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொண்ட சபையாருக்கு நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொண்டிருக்கிறோம். அருமையான சகோதர சகோதரிகள் யாவரும் இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த ஒலிபெருக்கையில் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக உங்களுக்கும் நாங்கள் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த கூட்டத்திற்கு முடிவாக நாம் ஜெபித்து நாம் இங்கிருந்து கடந்து செல்வோம். பரமண்டலங்கள் இருக்கிற பரிசுத்தமுள்ள எங்கள் பரமபிதாவே, உம்முடைய குமாரரும் எங்களை மீட்கும்படியாக வந்த எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்திற்காக இந்த வேளையில நாங்கள் உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், நாங்கள் சோசரிக்கிறோம், நாங்கள் பணிந்து கொள்கிறோம். தேவரே, எங்களுக்கு இன்னொரு தருணத்தை இப்படியாக கொடுத்து இந்த நாளில கூட உம்முடைய நாமத்தில் இருக்கக்கூடியதான இந்த பாவ மன்னிப்புக்குண்டான நற்செய்தியை அருமையான ஜனங்களுக்கு அறிவிக்கும்படியாக இந்த பாரத்தை எங்களுக்கு கொடுத்ததுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லி துதிக்கிறோமே, நாங்கள் சோசரிக்கிறோம். தேவரே, உம்முடைய பிறப்பு அது எந்த வண்ணமாக அந்த செய்தி ஜனங்களுக்கு எப்படி இருந்தது என்று நாங்கள் பார்க்கும்போது அது எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செய்தியாக இருந்தது என்று நாங்கள் பார்க்கிறோம். மனிதனை நீர் நேசிக்கிறவர், மனிதனை நீர் அன்பு கூறுகிறவர், மனிதன் நரகத்துக்கு போகக்கூடாது, அவன் ஆத்துமா எரிகிற நரகத்துக்கு போகக்கூடாது என்பதனாலே பரலோகத்திலே நீர் இல்லாமல் மனிதனாக வந்து எங்களுக்காக சிலுவை மரத்தில் மரித்து கடைசி சொட்டு ரத்த வரைக்கும் சிந்த கொடுத்து சிலுவையில் உங்களுடைய ஜீவனை கொடுத்தீர். தேவன் மனிதனை எவ்வளவாய் நேசிக்கிறார் என்பதை நாங்கள் சிலுவையிலே நாங்கள் பார்க்கிறோம். மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக எதையும் செலுத்த முடியாது என்று சொல்லுகிறது ஆண்டவரே. ஆனால் எங்களுக்காக வானத்தையும் பூமியும் படைத்து சிருஷ்டித்து உண்டாக்கி ஆண்டு கொள்ளுகிற எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்களை நேசித்தபடினாலே, எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடினாலே நாங்கள் நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக நீர் மனிதனாக வந்து சிலுவையிலே மரித்து இவ்வளோ பெரிதான மீட்பை சிலுவை மரத்தில் நீர் செய்து வைத்ததற்காக உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமே, நாங்கள் சோசரிக்கிறோம்ப்பா. இப்படிப்பட்டதான ரட்சிப்பை நாங்கள் பெற்றுக்கொண்டது போல இந்த அருமையான ஜனங்களும் பெற்றுக்கொள்ள உம்முடைய நாமத்தில் இருக்கக்கூடியதான பாவமன்னிப்பு நற்செய்தி இவர்களும் கண்டு கொள்ள, இயேசு என்றால் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறவர். இந்த அருமையான ஜனங்களும் இரட்சகராக உம்மை, மீட்பராக உம்மை, பாவம் போக்கக்கூடிய பரிகாரியாக உம்மை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். அநேக வார்த்தைகளை கொண்டு வந்து இந்த நாளிலே நீர் பேசினதற்காக கூட உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமே, நாங்கள் சோசரிக்கிறோம்ப்பா. இந்த கூட்டத்தினுடைய துவக்கம் முதல் முடிவரைக்கும் உம்முடைய ஆவியானுடைய வல்லமையும் ஒத்தாசையும் தேவனின் எங்களோடு கூட இருந்ததற்காக கூட உமக்கு நன்றி சொல்லி துதிக்கிறோமே, நாங்கள் சோசரிக்கிறோம். எல்லா காரியங்களும் சமூகமாக படிக்கிறோம். எல்லாவற்றையும் எங்கள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வெளியேறப்பட்ட நாமத்தினாலே ஜெபத்தை தாழ்வோடு பணிவோடு ஏறெடுக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோசரி,
என் மூலமே என்னுடைய பரிசுத்த நாமத்தை சோஸ்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை சோஸ்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரம் மறவாதீர்கள். ஆமென். எல்லாருக்கும்